குற்றாலம் விபத்துக்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வனத்துறையா பொதுப்பணித்துறையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்மணி வணக்கம். நேற்று குற்றால அருவியில் 17 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்து உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. குற்றாலம் பழைய அருவியில் நேற்று மதியம் திடீரென அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கே குளித்துக் கொண்டிருந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இந்த விபத்துக்கு யார் காரணம் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறையா அல்லது பொதுப்பணித்துறையா என கேள்வி எழுந்துள்ளது. அதாவது மித்த அருவிகள், அதாவது குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவி அருவி, மெயின் அருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் நேற்று வனத்துறை அதிகாரிகள் வெள்ளம் வரப்போவதாகவும் தண்ணீரின் அளவு கூடுவதாகவும் முன்கூட்டியே அலர்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் பழைய குற்றால அருவியில அது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அங்கு அலர்ட் கொடுப்பது யார் அங்கு என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மற்ற 3 அருவிகளும் வனத்துறை அலர்ட் கொடுத்துள்ள நிலையில் பழைய குற்றாலம் அருவியில் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதா அல்லது பொதுப்பணித்துறை அதை சரியாக நிறைவேற்றியதா என்ற ஒரு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பழைய குற்றாலத்துல இந்த வனப்பகுதி, அதாவது தண்ணீர் வரக்கூடிய வனப்பகுதி முழுவதுமாகவே வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனால் நம்ம குளிக்கக்கூடிய அந்த அருவியானது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. இதன் காரணமாகவே இந்த கடந்த நீண்ட ஆண்டுகளாக இந்த அருவி குளிக்கக்கூடிய இடத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வனத்துறை ஏற்கனவே பொதுப்பணித்துறைக்கு கடிதம் எழுதி அது தொடர்பான பரிசீலனையும் ஒரு பக்கம் இருக்குது. இதே நேரத்துல இந்த பழைய குற்றாலம் அருவியில குளிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சிருந்தாலும் அதுக்கு முன்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சம்பவத்துல இந்த தடுப்புகள் இல்லாததும் சிறுவனுடைய உயிரிழப்புக்கு ஒரு காரணம் என கூறப்படுகிறது. எனவே 2 துறைகள் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த அருவி மற்றும் குளிக்கக்கூடிய இடம் மற்றும் அருவி வருகின்ற பாதை என இருப்பதால் இந்த விபத்துக்கு யார் காரணம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் 2 துறைகளிடம் அவங்களுடைய நிர்வாக எல்லை மற்றும் அலர்ட் கொடுக்க வேண்டியது யார், கொடுத்த அலர்ட்டை நிறைவேற்றுவது யார், உடனடியாக அங்கு அருவிக்கு உள்ள பணியாளர் மூலம் கொண்டு செல்லப்பட்டதா என பல கோணத்துல மாவட்ட நிர்வாகம் 2 துறையை சேர்ந்த அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.